ஹாய் மை டியர்ஸ், டுடே வீட்டில் வெஜ் பிரியாணி தான் பண்ணேன். மதியத்துக்கு நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். இது 250 கிராம் வரும். ஊற வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு போடலை, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, அப்புறம் வந்துட்டு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், தக்காளி 2, வெங்காயம் பெரிய பல்லாரி வெங்காயம்னா 1 போதும். என்கிட்ட குட்டி குட்டியாக இருந்ததால் நான் 6 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்க தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன். பக்கத்தில் முட்டையும் வேக வைக்க வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து குக்கரில் 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதும் நாம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன், ஏன்னா ஒரு வேலைக்கு தான் செய்கிறதால கம்மியாக போட்டுக்கிட்டேன். அது லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். மஞ்சப்பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பொடி ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருகாமல் பார்த்துக்கணும். கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதுக்காக அது நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி உப்பு போட்டு வதக்கிட்டேன், சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக. இந்த ஸ்டேஜ் ஆனதும் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் ஆட் பண்ணி கிளறிட்டு கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறி ப்ளஸ் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா மசாலா வந்து அந்த காயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்தளவு கிளறந்தும் உப்பு கொஞ்சம் போட்டு மறுபடியும் கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எப்பயும் நம்ம தண்ணி அளவு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து பாஸ்மதி அரிசியிலே புழுங்கல் அரிசி, அதனால் வந்து 2 டம்ளர். இதுவே பச்சரிசி இருக்கும், அதில் செஞ்சிங்க அப்படின்னா 1.5 டம்ளர் போதும். தண்ணி ஊற்றி கொதி வந்துடுச்சு. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் அரிசி போட்டதும் அரிசி போட்டு வெந்து வர ஸ்டேஜுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி போட்டு பொறுமையாக கிளறுங்க, அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக கிளறிட்டு நல்லா கொதி வரட்டும். அரிசி மேலே தெரிகிற ஸ்டேஜ் வந்ததும் மறுபடியும் கொத்தமல்லி தூவி லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு, அதிகமாக புழிய வேண்டாம், நான் கம்மியான குவான்டிட்டியை போட்டுக்கிறதால ஒரு ½ லெமனில் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் விழுற அளவுக்கு போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் லிட்டு கவர் பண்ணி விசில் போடாமல் சிம்மில் அடுப்பை வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். அரிசி குக் ஆகிடுச்சு, சூப்பராக பொல பொலன்னு வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா. இது கூட அவிச்ச முட்டையும் ஆனியன் ரைத்தாவையும் சைட் டிஷ்ஷாக வச்சு மதிய சாப்பாடை சூப்பராக ஃபினிஷ் பண்ணோம். தேங்க்யூ, பாய்.